யோசேப்பு வெளியே வந்தவரு, அவர் என்ன பண்றாரு, அவன் என்ன இப்படிலாம் பிடிச்சு கையை பிடிச்சு இழுத்தா, என் வசத்தை பிடிச்சு இழுக்கிறா, என்ன இப்படிலாம் பண்ற, இப்படி பேசவில்லை. தப்பித்து ஓடினவர் தேவனோடு கூட பேச கற்றுக்கொண்டார். தப்பித்து ஓடினவர் தேவனுடைய உறவில் நிற்க ஆரம்பித்தார். இன்றைக்கு நாம் அப்படி அநேக காரியங்கள் தப்பித்து வருகிறோம். வந்தவங்க அதுக்கப்புறம் அதே நினைப்போட சுத்தத்து. அப்ப சுத்த இது எப்படி மாறுது? அசுத்தமான இதயமா மாறுகிறது. அதுக்கு நீ அங்கேருந்து கெட்டு போயிருக்கலாமே, ஏன் ஓடி வந்த? ஓடி வந்த நீ அவைகளை பார்க்க கூட, அவங்களோட பேசக்கூட, அவங்களோட பழகக்கூட, ஓடி வந்த நீ சுத்த இதயத்தோடு இருக்கிற நீ கர்த்தரை தொழுது கொள்ள கற்றுக்கொள். உடனே தேவன் பக்கமாய் திரும்பி, அப்பா அப்படிப்பட்ட ஆபத்துக்கு என்னை தப்பி வித்துரு, உம்மோடு கூட அன்றை இணைந்து கொள்ளும்படிக்கு எனக்கு கிருபை தந்துரு, நான் சுத்த இதயம் உள்ளவனா என்னை மாற்றிக்கினேன், நன்றி அப்பான்னு சொல்லிட்டு ஆண்டோடு மனிதன் இணைந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பாருங்க, அவன் இணைந்து கொண்டவன் சொன்னா நீதியை தேட வேண்டும், விசுவாசத்தை.